எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஜப்பான் விவசாயத்தில் கூட்டுறவின் பங்கு. ஜப்பானில் விவசாயத்தில், ஏன்னா ஜப்பானில் வந்து ஒரு 2-3 கூட்டுறவு இது இருக்குது, வேறு இதில். அதில் ஃபஸ்ட்டு விவசாயத்தில் கூட்டுறவின் பங்கு. ஜப்பானிய மக்கள் விவசாயத்து கடும் இன்னல்களை தொடர்ந்து சந்தித்து வந்தனர். காரணம், அவர்களின் குறைந்த நிலப்பரப்பு, எரிமலைகள், போதுமான வசதியின்மை, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய இயலாமலும், வட்டி தொழில் செய்பவர்களிடம் அதிகம் கடன் பெற்று அவதிக்குள்ளமையும் அவர்களின் பொருளாதாரம் குன்றியது. அதாவது ஜப்பானிய மக்கள் விவசாயத்தில் நிறையா கஷ்டம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜப்பானுடைய நிலப்பரப்பே என்னது ரொம்ப கம்மி தான். நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தாலே சின்னதாக தான் இருக்கும். எரிமலைகளும் நிறையா இருக்குது ஜப்பானில். போதுமான நிதி கிடையாது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை லாபமாக சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது, விற்பனை ஆகலை. லாபத்தில் கொடுக்குற அளவு விற்பனையும் செய்ய முடியல. வட்டிக்கு கடன் வாங்கி செய்கிறதுனால என்ன பண்ணுறதுங்க, அதிக கடன். அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே ரொம்ப லோ லெவலில் தான் இருந்தது. இந்நிலை விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க முன்ன. இந்த டைமில் தான் என்ன ஃபார்மருக்கெல்லாம், விவசாயிக்கெல்லாம் என்ன தோணுது, நம்ம ஒரு கூட்டுறவு இயக்கம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஆரம்பித்தது தான் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், மல்டி பர்பஸ் சொசைட்டி. விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க உற்பத்தி பண்ண பொருளை விற்க முடியல. அதனால் அவங்க உருவாக்குறதா என்னது, மல்டி பர்பஸ் சொசைட்டி, பல்நோக்கு கூட்டுறவு சங்கம். முதல் சங்கம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம். இவ்வகை சங்கங்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க பெரிதும் உதவியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் அனைத்து கிராமங்களின் கூட்டுறவு இயக்கங்கள், ஜப்பானில் இருக்கக்கூடிய கிராமத்தில் மல்டி பர்பஸ் சொசைட்டிஸ் இருந்திருக்கு, செயல்பட்டு வந்திருக்கு. 1968 இப்பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை 6470. அதாவது 1968 6470 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சொசைட்டியினுடைய எண்ணிக்கை. இதனுடைய உறுப்பினர் மட்டும் எவ்வளோ, 5.9 மில்லியன். இதனுடைய உறுப்பினர்கள் மட்டும் 5.9 மில்லியன். அனைத்து விவசாயிகளும் இந்த உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா விவசாயிகளுமே இதனுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்னு இருக்காங்க. ஜப்பானிய விவசாயத்தில் கூட்டுறவு இயக்கத்தின் முதன்மை அம்சங்கள். ஜப்பானில் இருக்கக்கூடிய அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட கூட்டுறவுனுடைய முக்கிய அம்சங்கள், முதன்மை அம்சங்கள், அதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஜப்பானிய கூட்டுறவு இயக்க வரலாற்றை சற்று சீர்தூக்கி பார்ப்போமாயின் அவற்றின் தோற்றம் முதல் வளர்ச்சியான சிறப்பு அம்சங்கள் நமக்கு புலனாகும். ஓகே, வெற்றிக்கு காரணமாக உள்ளவற்றை விவசாய உற்பத்தி சங்கத்திற்கு விவசாய சந்தையிடுகை சங்கத்திற்கும் உள்ள இணக்கமான பிணைப்பு. அதாவது வெற்றிக்கு காரணமாக உள்ள விவசாய உற்பத்தி சங்கம். ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது விவசாய உற்பத்தி சங்கம், விவசாய சந்தையிடுகை சங்கம், 2 சங்கம் இருக்குது. உற்பத்தி பண்ணுறவங்கெல்லாம் ஒரு சங்கம், அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு சங்கம். தொடக்க சங்கங்களின் தன்னிறைவு பெற்ற சங்கங்களாக இருந்ததால் நிதிநிலை மிகவும் வளமாக அதாவது தொடக்க சங்கங்கள்லாம் ஒரு பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறேன். அந்த சங்கங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, தேவையான அளவுக்கு நிதி வளம் இருக்குது அவங்கக்கிட்ட. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட உறுப்பினர் சேமிக்கணும், நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால அவங்களுக்கு என்ன இருக்குது, போதுமான நிதி இருக்குது. அதிகமான விவசாய உணவு தானியங்களை உறுப்பினர் பெற்று அவற்றை பதனம் செய்து தரப்படுத்தி நியாய விலைக்கு விற்பதன் மூலம் இயக்கம் மேலும் வலுப்பெற காரணமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய உணவு தானியங்களை உறுப்பினர் இப்போ நம்ம நெல் விளை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க சங்கத்தில், சொசைட்டியில் வாங்கி அதை பதப்படுத்துகிறாங்க. நெல் பதப்படுத்த மாட்டாங்க. பதப்படுத்துவங்க மீன்ஸ் என்ன சொல்கிறது, இப்போ தை மாதம் நெல் இருக்கிறாங்கன்னா அதை காய வைப்பாங்க. அதை காய வச்சு ஈர நெல்லாக இருந்தாலும் நல்லா காய்ச்சல் போட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் நாளைக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 இயர் கூட வச்சுப்பாங்க. எப்போ நெல்லுக்கு ஏற்ற அளவுக்கு விலை வருதோ அப்போ அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ தை மாதம் ஜனவரி மாதம்னு எல்லா இடத்துலையுமே நெல் அறுவடை செய்வாங்க. அப்போ விலை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இவ்வளோ கம்மியாக நான் கொடுக்க வேண்டாம். அதை நான் பதப்படுத்தணும். அதை நல்லா காய வச்சு பூச்சி மருந்தெல்லாம் போட்டு, பூச்சி மருந்து மீன்ஸ் என்ன சொல்ல, வண்டு பிடிக்காத அளவுக்கு அதை சேஃபாக வச்சுருந்து நல்ல டைம், அதாவது விலை நல்லா விற்கிறப்போ ஒரு மூட்டை 2000 ரூபாய் அந்த அளவுக்கு நான் போகிறப்ப நான் கொடுத்தா எனக்கு லாபம்னு நினைக்கிறது தான் சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் கல்வி பயிற்சி. கோஆப்ரேட்டிவ் பற்றியும் அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவில் என்னென்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியும் உறுப்பினருக்கு சிறந்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது அவங்கக்கிட்ட.
ஜப்பானில் பல்வகை கூட்டுறவு சங்கங்கள். முன்னாடி பார்த்தது விவசாய சங்கங்கள், இது வந்து பல்வகை கூட்டுறவு சங்கங்கள். ஜப்பானில் இயற்கை வளம் நிறைந்து காணப்பட்டாலும் ஒருபுறம் இயற்கை சீர்கேடுகள் அவ்வப்போது ஜப்பானை சீர்கணும். அங்கே வந்து எரிமலை வெடிக்கும், சுனாமி வரும். ஸோ ரொம்ப வந்து சின்ன கண்ட்ரி அது. அதனால் நிலப்பரப்பானது மிகவும் குறைவு. மலை, காடுகள், ஆறுகள், கடல் வளம் நிலப்பரப்பு கம்மி. அதில் வந்து என்ன இருக்குது, மலை இருக்குது, எரிமலைலாம் இருக்கும், காடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆறுகள், கடல் வளம். ஸோ கடலால் சூழ்ந்திருக்கும் நம்மளுடைய ஜப்பான். அதனால் வளமானதும் சரி, அதே மாதிரி இயற்கை சீர்கேடுகளும் அதிகம் பண்ணியிருக்காங்க. காடு மலைகள் நிறைந்த இடத்தில் வசித்து வந்த மக்கள் அவர்களின் அவற்றுக்கேற்ப தங்களின் வருமானத்தை பெருக்குவதற்கு தொழிலில் ஈடுபட்டனர். ஸோ காடு மலையில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து அவங்களுடைய வருமானத்தை எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்கும் அதுக்கேற்ற தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. ஆறுகள், கடற்கரைகள் போன்ற இடங்களில் வசிக்கும் மக்கள் மீன் பிடித்தல், கட்டுமரம் கட்டுதல் போன்ற தொழில்களை மேற்கொண்டது. ஸோ ஆறு, கடற்கரை போன்ற இடங்களில் வந்து இருக்கிறவங்க அந்த கட்டுமரம் அந்த மாதிரி கம்மிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மீன் பிடித்தல் போன்ற தொழில்களையும் மேற்கொண்டனர். ஆறுகள், கடற்கரைகள் போன்ற இடங்களில் வசிக்கும் மக்கள் மீன் பிடித்தல், கட்டுமரம் கட்டுதல் போன்ற தொழில்களை மேற்கொண்டனர். ஸோ அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவில் என்ன மாதிரியான தொழில் செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த சூழலில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தரமுள்ளதாக மாற்றுவதற்கு பல தொழிற்சாலைகளும் உருவான. உற்பத்தி செய்யப்பட்ட இப்போ தக்காளி விளைவிக்கிறாங்கன்னா அதனுடைய சார்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க போல். ஸோ அப்படி வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு விலை கிடைக்காமலும் உற்பத்தியாளர் கடும் சரியான விலை கிடைக்கவே இல்லை. இந்நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு வகையான கூட்டுறவு அமைப்புகள் தோன்றின. அதே மாதிரி இந்த மாதிரி உற்பத்தி பண்ணியாச்சு, ஆனால் அதுக்கான விலை போகல பொருள். ஸோ அதனால் லாபம் வரலை. அதுக்காக கூட்டுறவு சங்கங்கள் தோன்றிருக்கு. என்னென்ன சங்கங்கள்னால் வேளாண்மை செய்கிறவங்களுக்கு வேளாண்மை தொழில் கூட்டுறவு சங்கங்கள், அதாவது அது வந்து பை ப்ராடக்ட் மாதிரி இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருளாக செய்கிற மாதிரி தொழில் கூட்டுறவு சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், நுகர்வோர் சங்கங்கள், விற்பனை சங்கங்கள், வன கூட்டுறவுகள், சில்லறை சேவை காப்பீட்டு கூட்டுறவு சங்கங்கள் தோன்றின. ஜப்பானில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள், அதாவது பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களினுடைய செயல்பாடு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது 1947ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி விவசாய கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச அந்த வருஷம்தான் ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்க, இயற்றப்பட்ட சட்டத்தின்படி அந்த நாட்டில் சட்டம் போட்டிருக்காங்க, கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அந்த சட்டம் 1947 போட்ட சட்டத்தின்படி அவங்க கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. விவசாயத்தினால் ஜப்பானிய பொருளாதாரம் உயராத போதிலும் மற்ற தொழில்கள் இந்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி பெரும்பாலான விவசாயம் மூலயமா அவங்களுடைய எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகலைனாலும் மற்ற தொழில்கள் மூலம் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்கு. இந்த நாட்டின் மொத்த வருமானத்தில் விவசாயத்துக்கு மட்டும் எவ்வளோ 12%. அதில் மீன் பிடித்தலும் வனம் சார்ந்த வருமானம், அதில் வந்து மீன் பிடிக்கிறது வனம் காடு சார்ந்ததையும் சேர்க்குறாங்க. இந்நாட்டின் நிலப்பரப்பில் 80% மலையும் ஆறும் தான் இருக்குது. ஸோ 80% இருக்கிறதே கொஞ்சோண்டு தான் இருக்கும். அந்த கொஞ்சோண்டுலேயே என்ன இருக்குது, மலையும் ஆறும் தான். சுமார் 17% நிலம் மட்டுமே விவசாயத்துக்கு 17% மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிலத்தை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு 2 ஏக்கர் தான் வச்சுருப்பாங்க ஜப்பானில். விவசாயம் செழித்து வளராத போதிலும் சுமார் 33% மக்கள் விவசாயம் வந்து நல்லா சரியாக போகலனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 33% மக்கள் விவசாயத்தில் தான் இருந்திருக்காங்க. காரணம் வீட்டிற்கு, ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருளாச்சு நம்ம வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் விவசாயத்தின் மூலம் மட்டுமே பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. எனவே விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக, ஸோ சேல்ஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டுமே ஆச்சும் என்ன பண்ணணும், விவசாயத்தின் மூலம் மட்டுமே பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக கருதப்பட்டது. ஜப்பானிய விவசாயம் உலகில் மிக சிறந்த ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பானில் விவசாயம் பண்ணுறதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்னென்னா முக்கிய விளைபொருள் நெல். உலகிலே ஜப்பானிய நெல் சாகுபடி முறை மிகவும் பெயர் பெற்றது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக செய்வாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, யூடியூப்பில் பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன், ஜப்பானிய நெல் விவசாய முறை அப்படின்ற மாதிரி. இந்த ஜப்பானிய சாகுபடி முறை உலகின் பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சில இது ஹைட்ராலிக் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது,
இந்த கொத்தமல்லியெல்லாம் விளைய வைப்பாங்க, மண்ணே இல்லாமல் வெறும் தண்ணியை வச்சு ஏதோ விளைய வைக்கிற மாதிரி, அந்த மாதிரினா கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. இவ்வாறு தலை சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காததினால் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஸோ இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ண என்ன பண்ண மாட்டுறாங்க, என்ன கிடைக்கல, விலையே கிடைக்கல, விலை போக மாட்டேது, அதனால் கூட்டுறவு அமைப்பை உருவாக்குறாங்க. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள். இவ்வகை சங்கங்கள் விவசாய பிரச்சனைக்கு இதனால் உருவாக்கினது பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள். இது என்ன பண்ணுது, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவியாக இருந்தது. கிராமங்களில் இக்கூட்டுறவு சங்கங்கள் இருந்து இயங்கி, ஸோ விவசாயம் எங்கே பண்ணுவாங்களா, கிராமத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பல்நோக்கு கூட்டுறவு சங்கமும் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கு. 1968 பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை 6470. இதன் உறுப்பினர்கள் 5.9. இது அனைத்து விவசாய உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சிறப்பு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் பணியாற்றி வந்தது. 1968 இச்சங்கங்களின் நிலை பின்வருமாறு. சங்கங்களின் வகைகள் மற்றும் எண்ணிக்கை. அதாவது கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு வளர்க்குற சங்கம், ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1800, பட்டுப்பூச்சி 3685, தோட்டக்கலை 553, கிராம தொழில் 447, நிலவள வங்கிகள் 4000, இதர வகைகள் 2100. ஸோ இத்தனை சங்கங்கள் இருக்குது. இந்தந்த அதாவது ஒரு கேட்டகரியில் இத்தனை சங்கங்கள் இருக்குது. இச்சங்கங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் வரையறைக்கு உட்பட்டதாகும். ஸோ அவங்களோட லயபிலிட்டி, லிமிடெட் லயபிலிட்டி. எடுத்துக்காட்டாக குறைந்த அளவு உறுப்பினர்கள் ஒரு கிராமத்தை எல்லையாக கொண்டு செயல்படுதல், மேலும் சங்கங்கள் கடன் அளிப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த சங்கங்களுடைய லயபிலிட்டி லிமிட்டட் தான். இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இந்த கிராமம், அதாவது ஒரு சொசைட்டினா இந்த இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா ஒரு சொசைட்டினா இத்தனை ஊருக்கு ஒரு சொசைட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கிராமத்தை எல்லையாக கொண்டு செயல்படுது. இச்சங்கங்கள் கடன்கள் அளிப்பதில்லைன்னு சொல்லுங்கள். இவங்க கடன்னா கொடுக்க மாட்டாங்க. 1947 இயற்றப்பட்ட விவசாய கூட்டுறவு கழக சட்டத்தின்படி அனைத்து விவசாய கூட்டுறவு சங்கங்களும் பதிவு பெற்றவை ஆகும். 1947 நம்ம நாட்டில் முன்னே அந்த நாட்டில் கூட்டுறவு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ போட்ட சட்டத்தைப்படி நம்ம கம்பல்சரி எல்லாமே ரிஜிஸ்டர்டு சொசைட்டியாக தான் இருக்கணும். இச்சட்டம் இருவகை கூட்டுறவு சங்கங்கள் தோன்றுவதற்கு காரணமாக பங்கு மூலதனம் பெறாத கழகங்கள், பங்கு மூலதனம் பெரும் கூட்டுறவு கழகங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சட்டம் ஜப்பானில் 1947 போடுறாங்க. ஸோ அதனால் 2 டைப்பான சொசைட்டி உருவாகுறாங்க. யாருன்னா ஷேர் கேபிட்டல் வாங்கக்கூடியவங்க, வாங்காதவங்க. பங்கு மூலதனத்தை பெறாத கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்கள் கடன் வசதியாக அளிக்க இயலாது. நிர்வாக செலவுகள் உறுப்பினர் மீது பெறப்படுகிறது. ஸோ பங்கு மூலதனம், ஷேர் கேபிட்டல் ஷேர்ஸ் கொடுக்குறவங்க, கொடுக்காத சொசைட்டிஸ் என்ன பண்ண முடியாது, உறுப்பினருக்கு லோன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் செலவே என்ன பண்ணுது, உறுப்பினர்கள் தான் வாங்குறாங்க. பங்கு மூலதனம் பெறும் சங்கங்கள், ஷேர் கேபிட்டல் வாங்குறவங்க என்ன பண்ணலாம், கடன் வசதி கொடுக்குறாங்க, வரையறுக்கப்பட்ட பொறுப்புடன் தான் இருக்குது. உறுப்பினர்கள் குறைந்தளவு ஒரு பங்காச்சும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சங்கங்களின் செயல்பாடுகள். ஸோ சூழ்நிலைக்கேற்ப இயங்க அனுமதி. அதாவது நிதி அதிகமாக இருக்கும்போது, நிதி கம்மியாக இருக்கும்போதும் அந்த மாதிரி சூழ்நிலையை டிபெண்ட் பண்ணி அவங்க இயங்கிக்கலாம். எஃப்டி முறையான கணக்கு வைப்பேன். உறுப்பினர் அல்லாதவர்களும் பயன் பெறலாம். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் தான். நிர்வாகம் இயக்குநரால் நடத்தப்படும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. குறைந்தது 5 உறுப்பினர்கள், 2 தணிக்கையரும் இருக்க வேண்டும். ஸோ 5 உறுப்பினராச்சும் இருக்கணும், 2 ஆடிட்டராச்சும் இருக்கணும். இயக்குனர் அவை தணிக்கையர் தேர்வு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும். இயக்குனர் அவங்க தணிக்கைன்னா ஆடிட்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்ந்தெடுக்கிறாங்க. ரகசிய ஓட்டுப்பதிவு முறை, சங்க துணை விதி போன்ற இயக்குனர் அவையில் வகுக்கப்படுகிறது. ரகசிய ஓட்டு முறையும் சங்க துணை விதி இது இயக்குநர்கள் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் பல்வேறு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் பணிகள். விவசாயத்திற்கு தேவையான கடன் வசதிகளை அளித்தல். ஸோ விவசாயத்துக்கு நம்ம என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம கிசான் கிரெடிட்னு வாங்குகிற மாதிரி அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கடன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இத்துறையில் சிறப்பான வழிமுறைகளை பின்பற்றி வருவதால் விவசாய உற்பத்தி பெருக்கம், விவசாய நிதிநிலை மேம்பட வழிவகை செய்தது. ஸோ பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயிகளோட உற்பத்தி பெருக்கம், நிதி நிலைமை மேம்படுற அளவுக்கு அவங்க கடன் வசதி அளிக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்கிற மாதிரி. விவசாயிகள் தங்கள் சேமிப்பிலிருந்து நிதி வசதி பெறும் முறை கொண்டு வரப்பட்டது. நிலம் வாங்குதல், நீர்ப்பாசன வசதிகள் போன்றவை கடன் அளித்தல். ஸோ நிலம் வாங்க போகிறேன், ஒரு ஏக்கர் வச்சுருக்கேன், இன்னொரு ஏக்கர் நான் வாங்கணுன்னா அவங்க அதுக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம் போர் போடணும், லோன் வேணும்னாலும் கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் நீண்டகால கடன் தவணை 1 முதல் 10 ஆண்டுகள். ஸோ நீண்டகாலம்னா லாங் டேர்ம் லோன் எவ்வளோ, 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ். நீண்டகால கடன்களுக்கு ஈட்டுறுதியின் பேரில் வழங்கப்பட்டு ஈட்டுறுதினா
வச்சு வாங்குற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் வந்து 10% ஒரு 11% வரை நிர்ணயிக்கப்படும். வைப்பு தொகை கடன்களுக்கும் அளிக்கப்படுகிறது. விளைபொருட்கள் கொள்முதல். ஸோ நம்ம என்ன நெல்லோ கரும்போ என்ன விளைபொருள் வச்சுருக்கோமோ அதை வந்து கொள்முதல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கூட்டுறவு கல்வி பற்றி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. விவசாய விளைபொருட்களின் விற்பனை கூட்டுறவு சங்கம். விவசாயத்தில் விளைபொருட்கள் பண்ணியாச்சு. நீங்கள் நெல்லோ பருத்தியோ பட்டோ கரும்போ என்னவோ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ விளைய வச்சுருக்கோமோ அதை வந்து விற்பனை சங்கங்க பணிகள். விவசாய விளைபொருட்களான அரிசி, பார்லி, கிழங்கு வகைகள், பழங்கள், பால் பொருட்கள், விதைகள், பருப்பு வகைகள், மரக்கறி ஆகிய உற்பத்தி பொருட்களின் விற்பனையில் இந்த சங்க உறுப்பினர்களுக்கு பெரிதும் உதவி வருகிறது. இந்த சங்கம் அதாவது விவசாயம் நம்ம இந்த பொருளெல்லாம் நம்ம வந்து விளைய வச்சுருந்தோன்னா இந்த சங்கம் வந்து அதனுடைய உறுப்பினர்கள் வந்து என்னது நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. 1958 சுமார் 49% பொருட்களை விற்பனை செய்து 49% பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 out of 50 பொருட்களை சொசைட்டி மூலியமாகவே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1962 சங்கங்களின் விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 706 மில்லியன் எண்கள் வந்து என்னென்னா ஜப்பான் நாட்டினுடைய ரூபாயை சொல்லுவோம். நம்ம ஊரில் ருப்பீஸ்ன்ற மாதிரி அவங்க எண்கள். அதுக்கப்புறம் வந்து 1968 2.5 மடங்குக்கு மேலாக விற்பனை செய்து சாதனை புரிந்தது. ஸோ விவசாய விளைபொருட்களை விற்பனை பண்ணுற சங்கங்கள் என்ன பண்ணுறாங்க, 50 out of 50 முதற்கொண்டு ஒரு 100% 50% சொசைட்டி மூலமாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க. உற்பத்தியாளர்களிடமிருந்து பெற்ற பொருட்களை பிரதேச விற்பனை ஏற்பாட்டு கழகங்கள் மற்றும் தேசிய விற்பனை ஏற்பாட்டு கழகங்கள் மூலம் சந்தையில் நியாய விலைக்கு விற்பனை செஞ்சாங்க. ஸோ உற்பத்தி பண்ணவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த பொருட்களை என்ன பண்ணுங்க, பிரதேச விற்பனை ஏற்பாட்டு கழகங்கள் மற்றும் தேசிய விற்பனை ஏற்பாட்டு கழகங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதேசம்னா ஒரு மாவட்டம் லெவலில் அந்த மாதிரி, இது வந்து தேசிய லெவல்லனா ஒரு ஏற்படுத்தி ஒரு கழகங்கள் மாதிரி ஒரு சந்தை மாதிரி வச்சு அதில் சேல் பண்ணுறாங்க நியாயமான விலைக்கு. இந்த விற்பனை ஏற்பாட்டு சங்கங்கள் மொத்த விற்பனை சுமார் 52% அரிசியை விற்பனை செய்து வருகிறது. உருளைக்கிழங்கு போன்றவை தங்களின் சொந்த தொழிற்சாலைகளை பதப்படுத்தி மாவு தயாரித்து விற்பனை செய்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளிடமிருந்து பொருளை வாங்கி அதை பதப்படுத்தி அதை மதிப்பு கூட்டு பொருள் மாதிரி சேல் பண்ணி விற்கிறாங்க. பழ வகைகள் ஜப்பானில் முக்கிய சந்தைகளை ஏலத்தின் வாயிலாக விற்பனை செய்வோம். பழம்னா வந்து ஏலம் விடுவாங்க போல், ஒரு கூடை எப்படி ஒரு கேஸ் எப்படின்னு. இந்த வகை சங்கங்கள் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து வைக்கும் பொருட்டு அரிசி, பார்லி சில பொருட்களை அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சேமிச்சும் வைப்பாங்க. பாதுகாப்பாக வச்சிருந்து வெள்ளை போகிறப்ப விற்கவாங்க. விளம்பரமோ விவசாயிகள் தேவையான விலை நிலவரம், சந்தை அமைப்பு, சூழ்நிலை தெரிவித்தனர். ஸோ விளம்பரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரேட்டு இவ்வளோ தான் போகுது வெங்காயம், இன்றைக்கி ரேட்டு அரிசி ஒரு மூட்டை இவ்வளோ தான் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயிக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனவ கூட்டுறவு சங்கங்கள். புரட்டாசி மாதத்தில் மீன் கூட்டுறவு சங்கங்கள் பார்க்க போகிறோம். கூட்டுறவு இயக்க வளர்ச்சியில் ஜப்பானிய மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் பெரும் பங்கு வகித்து வருகிறது. ஸோ ஜப்பானை சுற்றியே வந்து கடல் தான் இருக்கும். ஸோ மீன் கடல் வளம்ன்றது நிரம்பின நாடாக தான் இருக்கும் ஜப்பான். அது ஏன்னா சுனாமியும் அங்கேருந்து தான் வருது. ஸோ பார்க்கலாம். 1966 ஜப்பானிய மீனவர் சங்கங்களின் எண்ணிக்கை 4009. ஸோ 1966 வந்து என்னது 4000 சொசைட்டி, கிட்டத்தட்ட 4009 சொசைட்டி இருக்குது. யாருக்கு, மீனவங்களுக்காக. பாருங்கள், இவைகள் உறுப்பினர் மட்டும் 12 லட்சம் மற்றும் 832 மீன் உற்பத்தியாளர் சங்கங்கள். அதாவது 1966 மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மட்டும் 4009, அதில் உறுப்பினர்கள் மட்டும் எவ்வளோ 12 லட்சம் பேர். இதில் மீன் பிடிக்கிறவங்களையே, அதான் மீன் உற்பத்தியாளர்கள் வந்து 832 சங்கம். மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் நோக்கங்கள்: ஆழ்கடல் மீன் பிடிக்கும் உறுப்பினர்கள் தேவையான உத்தரவாதத்தையும் அவர்களிடையே போட்டியையும் ஊக்குவித்த. ஸோ ஆழ்கடல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரவாதத்தையும் தேவையான அளவுக்கு உத்தரவாதம், சேஃபாக போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க எடுத்துன்னு வர பொருளுக்கு விலை, அந்த மாதிரி போட்டியையும் ஊக்குவித்திருக்காங்க. ஆழ்கடல் மீன் பிடிக்கும் உறுப்பினர்கள் தேவையான மீன் பிடிக்கிற. ஸோ ரொம்ப ஆழ்கடல்லாம் போயிட்டாங்கன்னா 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கருவிகள் தேவை, இந்த சேட்டலைட் ஃபோனு, அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த நவீன வலைகள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே கொடுக்குறாங்க. உறுப்பினருக்கு நியாய வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க. வருமானத்தை உயர்த்துவது, கடல் மீன் பெருக்குது, வழிவகை செய்து பல்வேறு நோக்கங்களை கொண்டுள்ளது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் மீனவங்களுக்குன்றது எல்லாமே சொசைட்டிஸ் மூலியமாக பண்ணுறாங்க. மீனவ கூட்டுறவு சங்கங்களின் பணிகளையும் வேலை செய்யும் விதமும் உறுப்பினர்கள் தேவையான வலை, விசைப்படகு ஆகியவற்றை வழங்கி வருகிறது. ஸோ மீனவ கூட்டுறவு சங்கங்கள் இந்த நாகப்பட்டினம், கன்னியாகுமரி அந்த மாதிரி சைடு
ஸோ அப்படி அந்த டிஸ்ட்ரிக் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நிறையா பேர் அந்த சைடு பார்த்தா நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த வலை விசைப்படகுகள் இந்த வலையெல்லாம் மீன் பிடிக்கிற வலை எல்லாமே நிறையா சேல்ஸ் ஆகும். விசைப்படகுகள்லாம் அங்கேயே நிறைய இடத்துல தயாரிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜப்பானில் ஒரு கூட்டுறவு சங்கத்து மூலியமாகவே கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு லோன் கொடுக்குறோன்றாங்க. பிடித்த மீன்களை பதப்படுத்தி வைக்கி குளிர்சாதன சேமிப்பு இடங்களே பராமரித்து. ஸோ அந்த மீனை வந்து ஐஸ் போட்டு சேமித்து வச்சுன்னு மீன்ஸ் பதப்படுத்தி அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விலைக்கு. அதான் பதப்படுத்தி இன்றைக்கினா சனிக்கிழமை இன்றைக்கி மீன் விலை போவதா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குலாம் மீன் விலை போகுமா, அப்போ இன்றைக்கி ஐஸை போட்டு வச்சுட்டு நாளைக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க நல்ல விலைக்கு. நவீன முறையில் மீன் பிடிக்கும் வசதியும் உறுப்பினருக்கு தேவையான பயிற்சியும். ஸோ நவீன முறையில் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்து பயிற்சியும் அளிச்சிருக்காங்க. மீன் பிடிக்கிற கருவிகள் வாங்குவதற்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. கொள்முதல் விற்பனை ஏற்பாடு ஆகிய துறைகளிலும் உறுப்பினருக்கு அறிவியல். ஸோ எப்படி இப்போ வாங்கி உறுப்பினராக இருக்கிறவங்க வாங்கி வைக்கிறாங்க, அதனுடைய விற்பனை எப்படி பண்ணணுன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த மீனவ கூட்டுறவு சங்கங்கள் சில வகை ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுது. இதனால் முடிவுகளை உறுப்பினர்கள் தெரிவித்து அவர்களுக்கு ஏற்ப செயல்பட அறிவுறுத்தப்படுகின்றன. ஸோ ஆராய்ச்சியும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மீனவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கோ வர்றதுக்கோ எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணுன்றதுக்கோ அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வந்து சேட்டலைட் மூலயமா என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த பக்கம் இந்த திசையில் போனால் நீங்கள் மீன் பிடிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்? கூட்டுறவு சொசைட்டி. இந்த சங்கங்கள் மீன்களை பதப்படுத்தி சந்தைகள் நல்ல சூழ்நிலை நிலவும் போது மீன்களை விற்பனை செய்ய. ஸோ பதப்படுத்துகிறாங்க, மீனாகவே பதப்படுத்தி விற்பாங்க. சில பேர் இந்த கருவாடு அதுனா கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. 1966 மொத்த விற்பனை 300 மில்லியன் எண்கள் ஆகும். 1966 300. இன்றைக்கெல்லாம் என்ன ரேட் போகுமே தெரியாதுல்ல. கூட்டுறவு சங்கத்தின் சராசரி விற்பனை 77 மில்லியன். சராசரியாக ஒரு சொசைட்டியினுடைய விற்பனை எவ்வளோ? 77 மில்லியன் எண்கள். தனியார் மொத்த வியாபாரிகளும் ஏலம் வாயிலாக மீன்களை கொள்முதல் செய்கின்றனர். பெரும்பாலும் இந்த சங்கங்கள் தரகு முகவர்களாக பணியாற்றி வருகிறது. இதை போன்று 3 முதல் 6% சங்கம் இயங்கி உள்ளது. ஸோ தனியார் மொத்த வியாபாரிகள் இந்த ஏஜென்ட் மூலயமா அந்த மாதிரி வந்து ஏலம் எடுத்தும் கொள்முதல் செய்து விற்கிறாங்க. இந்த சங்கங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜென்ட்டாகவும் வேலை செய்துறாங்க. அதாவது மீனவங்ககிட்ட மீனை வாங்கி இவங்க கொஞ்சம் விலை வச்சு அவங்களுக்கு கொடுத்து அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்து மீனவங்களுக்கு கொடுக்குற மாதிரி 3 முதல் 6%. மொத்த கூட்டுறவு சங்கங்களில் 6% மீன்பிடி தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்து உறுப்பினர்களை அளித்து வருகிறது. மொத்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து 6% மீன்பிடி பொருட்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்முதல் செய்து கொடுக்குறாங்க. 1966 இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 40 மில்லியன். 1966 இந்த மாதிரி விற்பனை செஞ்ச பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 40 மில்லியன். 50% ஒரு சங்கங்கள் உறுப்பினர்கள் கடன்கள் அளிக்கிறது, மேலும் வைப்பு தொகையும் பெற்று வருகிறது. 50% சங்கங்கள் வந்து லோன் கொடுக்குறாங்க, எஃப்டியும் வாங்குறாங்க. 1966 இதன் உறுப்பினர் வைப்பு தொகை 86 மில்லியன் எண்கள் கடனாக வழங்கியுள்ளது. 1966 இதன் உறுப்பினர் வந்து வைப்பு தொகையை வந்து எவ்வளோ? 86 மில்லியன் எண்கள் கடனாக வழங்கியுள்ளது. வைப்பு தொகைக்கு 5% வட்டி கொடுக்குறாங்கப்பா. உறுப்பினர் பெறும் கடனுக்கு 10%. ஸோ இப்போ நடக்கிற மாதிரி தான் நம்ம எஃப்டி போட்டால் 5%, 6% வட்டின்னுவாங்க. அதுவே நான் லோன் வாங்கினா பர்சனல் லோனே வாங்கினோன்னா 10% மேலே 12% மேலேன்னுவாங்க. ஸோ நீண்டகால கடனுக்கு 11% வட்டி வசூலிக்கிறாங்க. உறுப்பினர்கள் மீன்பிடி சங்கங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1955 பிரதேச அளவில் 10,85,391 உறுப்பினர்கள் இருந்தனர் சொல்லுங்கள். மற்ற சங்கங்களின் உறுப்பினர் எண்ணிக்கை 19,760. அதாவது மீன்பிடி சங்கங்களோட உறுப்பினர் வந்து 1955 கிட்டத்தட்ட ஒரு 10.85 லட்சம், அதாவது 11 லட்சம் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. மற்ற சங்கங்களில் வந்து 19,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்பிடி தொழில் கூட்டுறவு சங்கங்களில் சுமார் 22,869 உறுப்பினர்கள் உள்ளன. மீன்பிடி கூட்டுறவு சங்கத்தில் மட்டும் எத்தனை பேர்? 22,869 பேர். இவற்றில் மீன் பதன கூட்டுறவு சங்கங்கள் வந்து 10,355 உறுப்பினர்களும் மொத்தத்தில் 11,36,325 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளன. மீன்பிடி தொழில் கூட்டுறவு சங்கங்கள் வந்து சுமார் 22,869 உறுப்பினர்கள் இல்லாங்க. இவற்றில் மீன் பதன கூட்டுறவு சங்கங்களில் 10,355 உறுப்பினர்களும் மொத்தத்தில் 11,36,325 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. நாட்டின் மொத்த உற்பத்தியில் சுமார் 25% நிதி
மீன்பிடி தொழிலுக்காக பயன்படுத்தும். நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுற மொத்த உற்பத்தியில் 25% யாருக்கு? மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுக்கு. 1954 வந்து 2,51,747 மீன்பிடி நிறுவனங்கள் இருந்தது. ஓகே, 1954 2,51,747. இதில் வந்து குடும்ப அமைப்பாக சேர்ந்தது 93%. கூட்டுறவு வந்து 0.02%. மீன் உற்பத்தி கூட்டுறவு வந்து 0.01. இதில் வந்து 5.6 உறுப்பினர் சங்கங்கள் இதர வகை கூட்டுறவு சங்கங்களிலும் அங்கம் வகித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீனவர் கூட்டுறவு நிதி, தேசிய விவசாய வங்கி நபார்டு சொல்கிறாங்க, மற்றும் வன வளர்ச்சி வங்கியும் மீன் பிடித்த தொழிலுக்கு தேவையான நிதியையும் நீண்டகால பொது நிதியாக விவசாய மத்திய வங்கிக்கும் தேசிய விவசாய வங்கி மற்றும் வன வளர்ச்சி வங்கியும் மீன் பிடித்தலுக்கு தேவையான நிதியினை நீண்டகால பொது நிதியாக விவசாய மத்திய வங்கிக்கும் மீனவர் கடன் அமைப்புக்கும் வழங்குகிறது. தேசிய விவசாய வங்கி ஸோ நபார்டு வன வளர்ச்சி வங்கியும் மீன் பிடித்தலுக்கு தேவையான நிதியினை நீண்டகால பொது நிதியாக மத்திய வங்கிக்கும் மீனவர் கடன் அமைப்பிற்கும் வழங்குறாங்க. இவற்றில் 35% நிதியை மீன்பிடி சங்கங்களே முதலீடு செய்துள்ளது. ஸோ இவங்க வந்து தேசிய லெவலில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய வங்கிக்கும் மீன்பிடி சங்கத்திற்கும் கொடுக்குறாங்க. 30% வந்து மீன்பிடி சங்கங்களுக்கு முதலீடு செஞ்சுருக்காங்க. 1951 to 55 வரையிலான காலத்தில் சுமார் 467 மில்லியன்கள் 6 to 7.5 வட்டியில் மீனவ சங்கங்களுக்கு கடனாக அளிக்கிறது. 1951 to 55 வரையிலான காலத்தில் சுமார் 467 மில்லியன் எண்கள் அளவிற்கு 6-7.5% வட்டியில் மீனவ சங்கங்களுக்கு கடன் அளிக்கிறது. மேலாண்மை இதில் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் மறைமுக தேர்தல் மூலம் இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருக்காங்க, மறைமுக தேர்தல் எலெக்ஷன் மூலியமாக இயக்குனர்ஸ் டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க. மீனவ கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இருப்பவங்க இயக்குநராக ஸோ அந்த இதில் உறுப்பினராக யார் இருக்கிறாங்களோ அவங்களே டைரக்டர்ஸாகவும் எடுக்கிறாங்க. இயக்குனர் அவையில் குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்கள், இயக்குநர்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 5 உறுப்பினர் வச்சு இடம்பெற்றிருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வன கூட்டுறவு சங்கங்களின் செயல்பட. ஸோ காடு 1966 இவ்வகை சங்கங்களின் எண்ணிக்கை 3158. ஓகே, 1966 3000 சங்கம் 3158 வன கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1.7 மில்லியன். ஸோ இதனுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ, 1.7. ஒவ்வொரு சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 454. ஒவ்வொரு சங்கத்துலேயும் எவ்வளோன்னா 454 பேர் இருக்காங்க. உறுப்பினர்களுக்கு 28 மில்லியன் எண்கள் வந்து கடனாக கொடுத்துருக்காங்க. விற்பனை செய்யப்பட்ட பொருள் வந்து 739 மில்லியன் ஆகும். வன கூட்டு நல சங்கத்தின் பணிகள் உறுப்பினர்களுக்கு கடன் வசதி அளித்தல், வைப்பு தொகை பெறுவதில்லை. கடன் கொடுக்குறாங்க, ஆனால் வைப்பு தொகை வாங்கலை. யார்? ஜப்பானில் இருக்கக்கூடிய வன கூட்டுறவு நல சங்கம். மரக்கறி, விலங்கு கட்டைகள் போன்ற வன பொருட்கள் விற்பனை ஏற்பாடு செய்து தருதல், பெரும்பாலான பொருட்களுக்கு அனுப்பீட்டு முறையில் விற்பனை செய்த. ஸோ மரக்கறி, விறகு இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எது மூலிமா? சொசைட்டி மூலிமா. சில சங்கங்கள் உறுப்பினருக்கு தேவையான இளம் மரக்கண்ணையும் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வளர்க்க சொல்லியிருக்காங்க. பெருமளவு வெற்றியை இவைகளால் ஸோ இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ண அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆகலை இந்த சொசைட்டி. வன உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் வந்து சாமான்கள் செய்ய உதவும் மரங்கள், விறகு, மரக்கறி போன்றவை உற்பத்தி செய்து வருகின்றன. ஸோ இந்த சங்கங்கள் மூலயமா மரக்கன்று கொடுத்தும் வளர்க்குறாங்க. ஸோ அது மூலயமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மரம், விறகு, மரக்கறி போன்றவற்றையும் உற்பத்தி பண்ணுறாங்க. வன வளர்ச்சிக்கு தேவையான இடங்களை காடுகளாக மாற்றும் பணியில் இவை ஈடுபடணும். ஸோ காடு நிறையா உருவாக்கணும், வேஸ்ட்டான லேண்ட் ஏதாவது இருக்கிறாங்களோ அதை கூட காட்டுக்கு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. காடாவுன்னு செடி நட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அரசின் உதவியும் ஊக்கமும் கொடுக்குது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் வழி நடத்தி செல்ல மாவட்ட தேசிய கூட்டமைப்புகள் பண்ணும். ஸோ மாவட்டத்திலேயும் இருக்காங்க, தேசிய கூட்டமைப்பும் இருக்காங்க. விவசாயம் மற்றும் வன வளர்ச்சி கூட்டுறவு வங்கி. விவசாயம் மற்றும் வன வளர்ச்சி மத்திய கூட்டுறவு வங்கி. விவசாயம், மீன்பிடித்தல், வன வளர்ச்சி ஆகிய துறைகளின் கூட்டுறவு சங்க தலைமை அமைப்பு மத்திய கூட்டுறவு வங்கி எனப்படும். விவசாயம், மீன்பிடித்தல், வன வளர்ச்சி ஆகிய துறைகளின் கூட்டுறவு சங்க தலைமை அமைப்பு. ஸோ இந்த மூணுத்தையும் சேர்ந்தது வந்து கூட்டுறவு சங்க தலைமை அமைப்பு மத்திய கூட்டுறவு வங்கி எனப்படும். இதை உறுப்பினர் எண்ணிக்கை 16,745. ஸோ 3 விஷயத்த சேர்க்குறாங்க: விவசாயம், மீன்பிடித்தல், வன வளர்ச்சி. இது எல்லாத்தையும் சேர்க்குற ஹெட்டை வந்து என்ன சொன்னாங்க, மத்திய கூட்டுறவு வங்கி. அதாவது மேலும் மொத்த பங்கு தொகையில் அரசின் பங்கு ஒரு பகுதியாகும். இது 7.5% தவணை முறையில் அரசுக்கு திருப்பி அளிக்கப்படும். இவை நாடு முழுவதும் சுமார் 40 கிளைகள் இருக்குது.
பணிகள் உறுப்பினர் சங்கங்களுக்கு தேவையான கடன் அளித்து. ஸோ இந்த 3 சங்கத்துலேயுமே உறுப்பினருக்கு கடன் கொடுக்கணும். ஜப்பானிய விவசாய சங்கங்கள் குறைந்த நிதியுடன் செயல்பட்டதால் அவைகளுக்கு இந்த அமைப்பு நிதி அதாவது அவங்க வந்து ஜப்பான் விவசாய சங்கங்கள் குறைந்த நிதியுடன் செயல்பட்டதால் அவைகளுக்கும் இந்த அமைப்பு நிதி உதவி செய்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மீன் பிடிப்போர் கூட்டுறவு சங்கம் வன கூட்டுறவு சங்கங்களுக்கும் இந்த மத்திய கூட்டுறவு அமைப்பிடமிருந்து நிதி வசதியினை பெறுகிறது. இணைப்பு சங்கங்களிடமிருந்து வைப்பு தொகை பெற்று வருகிறது. இணைப்பு சங்கம் அவங்ககிட்ட வந்து எஃப்டி வாங்குறாங்க. ஸோ மொத்த வைப்பு தொகை வந்து உறுப்பினர்கள் வந்து 90% வரைக்கும் வாங்குறாங்க. இவ்வங்கியின் எஃப்டி வந்து 198 to 1200 மில்லியன் எண்கள் ஆகும். நிதி வசதியை பெருக்க இந்த மத்திய வங்கி கடனீட்டு பத்திரங்களை வெளியிட்டிருக்குது. ஸோ இன்னுமே அவங்களுடைய வந்து ஃபண்டை வந்து இன்னுமே ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடனீட்டு பத்திரங்கள், ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வெளியிடுறாங்க. ஜப்பானின் தலைமை வங்கியிடமிருந்து நிதி வசதியை பெற்ற உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குகிறது. ஜப்பானின் தலைமை வங்கியிடம் வந்து ஸோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நிதி வசதியினை பெற்று உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கடன் கொடுக்குறாங்க. உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அல்லாதவருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களான உரத்தொழிலுக்கும் விவசாயம் சாராத மது வகைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் போன்றவர்களும் நிதி வசதியை அளிக்கிறது. ஸோ உறுப்பினராக இருக்கிறவங்களும் சரி, உறுப்பினர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கான லோன்ஸுமே இவங்க வந்து நிதி வசதிகளுமே அளிக்கிறாங்க. மீன்பிடித்தல், வன வளர்ப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய தொழில்களுக்கும் நிதி வசதி அளிக்கிறது. ஸோ மீன் பிடிக்கிறது, இந்த காடு வளர்ப்பு போன்றவற்ற தொழில்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள். ஜப்பானில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் அதான் 1947 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அவை பல பிரிவுகளை இயங்கி வந்தன. சில்லறை விற்பனை கூட்டுறவு. ஸோ சில்லறை விற்பனை கூட்டுறவு, சில்லறை விற்பனை மற்றும் சேவை கூட்டுறவு, காப்பீட்டு கூட்டுறவு, சேவை கூட்டுறவு. இச்சங்கங்களின் பொதுவான நோக்கம் மக்களுக்கு தேவையான நுகர்வுப் பொருட்களுக்கு நியாய விலையில் தரமாகவும், அதாவது எல்லா சந்தையிலுமே எல்லா கூட்டுறவுமே என்ன மக்களுக்கு தேவையான பொருளை நியாயமான விலையில் தரமான குவாலிட்டியான பொருளாக கொடுக்கறது தான். சில்லறை விற்பனை சங்கங்கள். ஜப்பானில் சில்லறை விற்பனை கூட்டுறவுகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். ஸோ சில்லறை விற்பனை கூட்டுறவு சங்கம் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஜப்பானில் ரொம்பவே அதிகம் இருக்காங்க. இது 1969 ஒரு 4000 இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இவை மொத்த விற்பனை மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. பெரும்பாலான சங்கங்கள் தொழிற்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ நிறையா சங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்க தொழிற்சாலையிலே இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க வாங்கி சேல் பண்ணவோ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணவோ முடியும். மேலும் 20 குடும்பங்களுக்கு ஒரு நுகர்வோர் சங்கம் இயங்கி வந்தது. இந்நிலை சங்கங்களின் நிதி நிலைமை மிகவும் கடினமாக இருந்தது. ஸோ 20 குடும்பத்துக்கு ஒரு சங்கம்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க எங்கள் தொழிற்சாலையிலன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே அவங்களுடைய நிதி வசதியினது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. நிதி நிலைமையை சீர்படுத்தும் முயற்சி பல புதிய திட்டங்களை சில்லறை சங்கங்களும் தொடங்கியது. நிதி நிலைமையை வந்து சீர்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறையா வந்து புதிய திட்டம் தொடங்குறாங்க. என்னது தனியார் கடைகளையும் கூட்டுறவு பொருட்கள் விற்பனை. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கூட்டுறவு சொசைட்டி மூலிமா விற்கிறோம், அந்த அளவுக்கு சேல்ஸ் போகலைன்னா ப்ரைவேட் ஷாப்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க. கூட்டு கொள்முதல் முறை, அதாவது கூட்டு கொள்முதல்னா 1-2 பேர் சேர்ந்து மொத்தமாக வாங்குறது. ஹோல்சேலில் வாங்கினா நமக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். பொருட்களுக்கே வீட்டுக்கே சென்று பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது, தபாலில் பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது, நுகர்வோர் தங்களை தேடி வரும் வகையில் விழா. ஸோ சிறப்பங்காடிகள் அங்கங்கே அந்த எக்ஸிபிஷனில் ஸ்டால் போடுவாங்களே அந்த மாதிரி. பேரங்காடிகளில் நுகர்வோர் தங்களை விருப்பத்துக்கு பொருட்களை தேர்ந்தெடுத்து அதற்கான விலையை செலுத்தும் வகையில். ஸோ பெரிய பெரிய ஷாப்பில் வந்து நமக்கு என்ன பொருள் தேவைன்றதை நம்மளே வாங்கி அதுக்கான வந்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. கடன் மூலப்பொருட்களை விற்பனை செய்தல். இந்த கடன் மாத வருமானத்திலிருந்து தொழிற்சாலை முதலாளிகள் பிடித்தம் செய்து சங்கங்களுக்கு அளிக்கும் வகையில் தொழிலை அபிவிருத்தி. கடன் மூலப்பொருட்களை விற்பனை செய்த இந்த கடன் மாத வருமானத்தை. ஸோ கடனுக்கு மூலப்பொருட்களை வந்து விற்பனை செஞ்சு அதை வந்து மாதம் வருமானத்துலேருந்து பிடிச்சிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு உருவாச்சு. சேவை கூட்டுறவு சங்கங்கள். ஸோ சேவை செய்கிறதுக்கெல்லாமே வந்து சங்கங்களும் இருக்குது. அதாவது மருத்துவம், சலவை, சிற்றுண்டி. ஸோ இவங்களுக்கெல்லாமே ஒரு சங்கம் இருக்குது. ஸோ அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி. ஜப்பானிய கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பு அம்சமாக பொதுநல சங்கம் என்ற பெயரில் சுமார் 50 படுக்கைகள் கொண்ட 30 மருத்துவமனைகள் நடத்தி வருகிறது. ஜப்பானில் கூட்டுறவுனா பொதுநல சங்கம் எங்கே ஜப்பானில், பொதுநல சங்கம் எங்கே ஜப்பானில். ஸோ ஜப்பான்லேயே வந்து நிறையா கூட்டுறவு சங்கம், நாடு தான் சின்ன நாடு, இத்தனை கூட்டுறவு சொசைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஜப்பான் மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் ஜப்பான் மக்கள். அதனால தான் இந்த மாதிரி இத்தனை இது இருக்குது.
கல்லூரி மாணவர் சங்கம் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. இவற்றின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5.2 லட்சம் ஆகும். இது கல்லூரி பேராசிரியர்களின் எண்ணிக்கை சுமார் 35,000 ஆகும். ஸோ உறுப்பினர்கள் வந்து கல்லூரி மாணவர்களும் சங்கம் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லாவே செயல்படுது. அதில் எண்ணிக்கை 5.2 லட்சம். அதில் வந்து பேராசிரியர் எண்ணிக்கை வந்து 35,000 சொல்லியிருக்காங்க. இச்சங்கங்கள் கல்லூரி மாணவர்களின் தேவை பொருட்களும் அவர்களின் குடும்ப தேவைகளையும் விற்பனை செய்து சாதனை ஸோ மாணவர்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைன்ற பொருட்களையுமே என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டமைப்பு சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களுடன் காப்பீட்டு சங்கங்கள், கல்லூரி மாணவர் சங்கங்கள், சுரங்க தொழிலாளர் சங்கங்கள் ஆகியவை இணைத்து தலைமை சங்கமாக நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் விளங்கு. அதாவது இந்த மணி நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் நம்மள மாதிரி ஆளுங்க, காப்பீட்டு சங்கங்கள் இந்த சேவை இஸ்திரி, முடி திருத்தம், மருத்துவம், அந்த மாதிரி கல்லூரி காலேஜில் இருக்கக்கூடிய சொசைட்டிஸ், சுரங்க தொழிலாளர்களான சங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம். நுகர்வோருக்கான இது எல்லாமே ஒரு நுகர்வோருக்கான இணைப்பு சங்கமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிகள் உறுப்பினர்களை வந்து சந்தா திரட்டுதல். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இதுன்னா ஒரு சங்கம்னா அதில் உறுப்பினர் சேரவங்ககிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. மொத்தமாக வணிகம் செய்தல், கூட்டுறவு கல்வியை பரப்புதல், கூட்டுறவு கொள்முதல் செய்தல், நுகர்வோர் சங்கத்திற்கு தேவையான பொருட்களை இச்சங்கம் கொள்முதல் செய்து விற்பனை. நுகர்வோர் சங்கத்திற்கு என்னென்ன தேவையோ அதை இவங்க மூலியமாக கூட்டு சங்கங்கள் மூலியமாக வாங்கி கொடுக்கறது. வணிக குறியீடு ட்ரேடுமார்க், இது தரத்திற்கும் அளவுக்கும் ட்ரேட்மார்க்கான ஒரு பொருள் இருந்ததுன்னா அதனுடைய குவாலிட்டியும் அதனுடைய கேரண்டியும் வந்து என்ன குவாலிட்டியும் வந்து நல்ல கேரண்டியோடு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அளித்தல், அதாவது நிர்வாகம், கணக்கு வைப்பு முறை, பண்டகசாலையின் விற்பனை ஏற்பட அமைப்பு மற்றும் தேவையான அறிவுரைகளையும் வழங்க சொல்லியிருக்காங்க. விலையை வந்து உயரை வந்து தடுக்கணும். ஸோ ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக சொசைட்டிலாம் விற்கவே மாட்டாங்க. நியாயமான விலையில் விற்கிறது தான் நமக்கு சொசைட்டி. ஸோ மக்களுக்காக மட்டும்தான். விலை உயர்வை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அனைத்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களையும் இத்தலைமை கழகமே வழி நடத்துகிறது. உறுப்பினர்கள் 1948 நுகர்வோர் சங்க சட்டப்படி 1972 1250 உறுப்பினர் சங்கங்களை பெற்றிருந்தது. இது 12 மில்லியன் உறுப்பினர்கள் கொண்டிருந்தனர். ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. சங்கங்களின் வகைகள் வந்து சில்லறை சேவை சங்கங்கள், காப்பீட்டு சங்கங்கள், சேவை சங்கங்கள், சில்லறை காப்பீட்டு சங்கங்கள், சில்லறை காப்பீட்டு சேவை சங்கங்கள். ஸோ பாருங்கள், பேரே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சில்லறை சேவை சங்கங்கள், சில்லறையெல்லாம் சேவை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காப்பீடு, அதுக்கப்புறம் சேவை சங்கங்கள். ஓகே, சில்லறை காப்பீட்டு சங்கங்கள், சில்லறை காப்பீட்டு சேவை சங்கங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டே சங்கம் தான். சில்லறை சங்கங்கள், சில்லறை சேவை சங்கங்கள், காப்பீட்டு சங்கங்கள். இதை தான் வந்து 4ஆக பிரித்து ஒரு 1 2 3 4 5 சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இவற்றின் விவர அட்டவணை. ஸோ இது சொல்லியிருக்காங்க. சில்லறை சங்கம், ஸோ சில்லறையெல்லாம் கொடுக்குற சங்கம்னு வச்சுக்கோங்க. 563 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குறாங்கப்பா. எத்தனை பேருக்கு கொடுக்காங்க? 1.92 மில்லியன் பேருக்கு சேவை கொடுக்குறாங்கப்பா. எத்தனை சேவை பண்ணுற சொசைட்டி எத்தனைக்கு? 121, 1 to 1, 6.25 பேருக்கு சேவை பண்ணுறாங்கப்பா. காப்பீடு இன்சூரன்ஸ் 71 சங்கம். எத்தனை பேருக்கு? 5.25. சில்லறை சேவை சங்க சில்லறைக்கெல்லாம் சேவை இருக்குது 371, 551 மில்லியன். சில்லறை காப்பீட்டு சேவை சங்கங்கள் எவ்வளோ? சில்லறையெல்லாம் காப்பீடு பண்ணுறாங்க சேவையில் 0.25 மில்லியன். ஸோ சேவை காப்பீட்டு சங்கங்கள் 0.43, மற்றது வந்து 34 சங்கம். அதிகப்படியாக சில்லறை சங்கங்கள் தொழிற்சாலை பகுதிகளில் அமைந்துள்ளன. 1960 இவைகளின் எண்ணிக்கை சுமார் 4000. ஆண்டொன்றிற்கு இவற்றின் வியாபாரம் 300 கோடியா. ஸோ சில்லறை சங்கங்கள் எங்கே இருக்குன்னா தொழிற்சாலை இருக்கிற இடத்துல தான் இருக்குமா. 1960 வந்து இதனுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ? 4000. ஆண்டுக்கு வந்து சுமார் 300 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. சேவை கூட்டுறவு சங்கங்கள் பின்வருமாறு: மருத்துவம், சலவை தொழில், முடித்திருத்தம், சிற்றுண்டி சாலைகள், பொது குளியலறை பராமரித்த, வட்டி கடைகள் போன்றவைகளும் இதெல்லாம் வந்து சில்லறை சங்கங்கள். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு சங்கம் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இதுதான் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவே. இவைகள் 1966 205 மில்லியன் அளவிற்கு வியாபாரம் செய்துள்ளது. நுகர்வோர் கூட்டுறவுகள் தேசிய அளவில் ஸ்திரமாக இல்லை. ஸோ தேசிய அளவில் வந்து நுகர்வோர் கூட்டுறவு வந்து என்ன பண்ண அந்த அளவுக்கு ஸ்டடியாக இல்லை. இவற்றின் உறுப்பினர்கள் வந்து அளவு 15% மட்டுமே இருந்தது. இவற்றின் வியாபார மதிப்பு சுமார் 10% என்று குறைந்த அளவேவே இருந்து சொல்லியிருக்காங்க. இவற்றிற்கான காரணம் நாடு முழுவதும் அதிகப்படியான சில்லறை சங்கம். ஸோ எல்லா இடத்துலையுமே தொழிற்சாலை சம்மந்தமான இடத்துல எல்லாமே சில்லறை சங்கம் அதிகமாகவே இருந்ததுன்னா அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்காங்க.
ஸோ மேலும் உற்பத்தி அலகு செய்து கொண்ட ரகசிய உடன்படிக்கை 20 குடும்பத்துக்கு தான் ஒரு சங்கம்னு சொல்ல போதில் வந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் பெரும் போட்டி இருந்தது. நுகர்வோர் சங்கங்கள் வளர்ச்சியடைய சில நுட்பங்களை சில்லறை வணிகத்தில் புகுத்தியது. அதாவது நேரடியாக நுகர்வோர் இடத்துக்கு ஒன்று டோர் டெலிவரி சிஸ்டம் அப்போவே கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் சங்கத்தில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்படி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டலாக் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் பர்ச்சேஸ், அட்வான்ஸ் ஆர்டரு, தனியார்களிடம் ஒப்புதல் பெறுதல், அஞ்சல் மானையின் மூலம் விற்பனை, சிறப்பு அங்காடிகள், சுய சேவை பிரிவுகள் மூலம் விற்பனை, இது போன்ற அமைப்புகள் சுமார் 200க்கும் மேல் இருந்தது. ஜப்பானில் வந்து தொழில் கூட்டுறவு சங்கங்கள். ஜப்பானில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டுறவு. ஜப்பான் அரசு சிறுதொழில் வளர்ச்சிக்கணை வாரியத்தை ஏற்படுத்தி சிறுதொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் வழங்கியது. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கன்றதுனாலே என்ன சொல்கிறது, நிறையா வந்து அவங்களுக்கு சொசைட்டிஸ் வந்து நிறையா சொசைட்டிஸ் உருவாக்குறாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து தொழில் கூட்டுறவு சங்கங்கள் பண்ணியிருக்கோம். முன்னாடி மீனவ சங்கங்கள், நுகர்வோர் சங்கங்கள், அதுக்கப்புறம் வன சங்கங்கள் அந்த மாதிரி பார்த்ததுனால இப்போ வந்து தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சிறுதொழில் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கான மூலப்பொருட்களையும் சங்கத்து மூலயமா கொடுத்துருக்காங்க, விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. கிராமத்துலேயும் இது மூலயமா கூட்டுறவு மூலமாக இணைச்சிருக்காங்க கிராமத்தையும். தொழில் சங்கங்களுக்கு தேவையான நிதி வசதியை வந்து மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. தொழில் சங்கங்கள் அனைத்தும் மத்திய விவசாய அமைச்சரவையின் கீழே இயங்குகிறது சொல்லியிருக்காங்க. தொழில் சங்கங்கள் சிறுதொழில் அமைத்தல், உற்பத்தி பொருட்களின் விற்பனை ஏற்பாடு செய்ய, சிறுதொழில் மூலயமா நிறையா உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். 1947 வந்து அது 7553 தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சுமார், அதாவது தொழில் சங்கங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறது வந்து எப்போன்னா 1947 வந்து 7553 தொழில் கூட்டுறவு சங்கங்களை எத்தனை பேர் இருக்காங்க, 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க உறுப்பினராக. தொழில் கூட்டுறவு சங்கங்களின் வகைகள்: சிறு தொழில் கூட்டுறவு, கைவினைஞர்கள் கூட்டுறவு, நடுத்தர பல்வகை தொழில் கூட்டுறவு, தொழில் அதிபர்கள் குத்தகை கூட்டுறவு சங்கங்கள், வியாபாரிகள் தொழில் கூட்டுறவு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப் இருக்குது தொழில் கூட்டுறவுலே. இவைகளின் பணி வந்து உறுப்பினர்கள் மூலப்பொருட்களை அளித்தல். ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்க, இந்த கைவினைஞர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சொசைட்டி மூலயமா அதனுடைய மூலப்பொருட்களை கொடுக்குறாங்க. உறுப்பினர்கள் தேவையான கடன் வசதி கொடுக்குறாங்க. உற்பத்தி பொருட்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் உற்பத்தி எடுத்துன்னு வர பொருட்களை வந்து நாங்கள் வந்து இது குடோனு கூட கட்டி கொடுப்பாங்க சொசைட்டியில். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தைக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து வசதி கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனை அளித்து. ஸோ டெக்னாலஜி சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து ஆலோசனையெல்லாம் கொடுக்குறாங்க. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பல மாற்றங்களை செய்து அளித்த. அணுப்பீட்டின் மூலம் விற்பனை செய்த. தொழில் மற்றும் நிறுவன கூட்டுறவுகள். ஸோ தொழில் நிறுவன கூட்டுறவுகள் 3 அமைப்புகளை பெற்றுள்ளன. அவை மிகப்பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில் நிறுவனங்களும் ஆகும். பெரிய அளவிலான கூட்டுறவு நிறுவனங்களின் பணிகள் வெளிச்சந்தையிடுகை. தேவையான மூலதனத்தை அளிக்கணும், மேலாண்மை குழுக்கான அறிவுரை சொல்லணும், அனுமதி பெற்று மொத்த வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யணும். இதுதான் வந்து தொழில் கூட்டுறவுடைய ஒரு முக்கிய அம்சம். நடுத்தர சிறிய அளவு தொழில் கூட்டுறவு நிறுவனங்கள். இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் போகும். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியும் இதை வந்து ரொம்ப டீப்பான எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் இருக்கிறதே இதுதான். ஸோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். நடுத்தர சிறிய அளவு தொழில் கூட்டுறவு நிறுவனங்களின் பணிகள்: விவசாய வன உற்பத்தி பொருட்களை பதனப்படுத்தி உபயோகப்படுத்துது. ஸோ விவசாயத்துலேயும் வன உற்பத்தி, காடுகளிலும் இருக்கிற உற்பத்தி பண்ணுற பொருளை என்ன பண்ணுறாங்க, பதப்படுத்தி விற்கிறாங்க. சூழ்நிலைக்கேற்ப கடன் வளத்தை பயன்படுத்தி உற்பத்தியில் ஈடுபடுதல் மற்றும் இதர தொழில்கள். ஸோ ஜப்பானின் கூட்டுறவு தொழில் கூட்டுறவுகளில் 2 வகைகள் உள்ளது. உற்பத்தி கூட்டுறவு, உற்பத்தி சாராதது. உற்பத்தி கூட்டுறவுனா உற்பத்தி தொழில் கூட்டுறவுகளில் சுமார் 2960 நிறுவனங்கள் இருந்தன. ஜவுளி தொழிற்சாலை, மண்பாண்ட தொழில், இரும்பு இயந்திர தொழிற்சாலை, கனிம தொழிற்சாலைகள், மரம் அறுக்கும் தொழிற்சாலைகள், அச்சு ரசாயன தொழிற்சாலை சொன்னோம். உற்பத்தி சாராதது வந்து பார்த்திங்கன்னா 5500 கூட்டுறவு சங்கங்கள். விவசாயம், சுரங்க தோண்டுதல், வனத்தொழில் மற்றும் வேட்டை, மீன் பிடித்தல் மற்றும் கடன் சார்ந்த தொழில், போக்குவரத்து மற்றும் மொத்த சில்லறை வணிகம், சேவை, நிதி மற்றும் காப்பீடு தொழில் சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் கைத்தொழில் புரிவோர் மற்றும் கூலி தொழில் செய்பவர்கள். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கைத்தொழிலும் கூலி தொழிலும் செய்கிறவங்களாம் இருக்காங்க. உறுப்பினர்கள் பொதுவாக கல்வி அறிவு பெற்றவர்களும் சமூக அந்தஸ்து உடையவர்களும் உள்ள. நிதி கூட்டுறவு தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலும் கீழ்கண்ட வகையில் நிதியை பெறுகின்றன: வைப்பு தொகையை பெறுதல், உறுப்பினர்கள் கடன் பெறுதல் மற்றும் அவர்களிலிருந்து அளிக்கப்படும் கடனுக்கான வட்டி. ஸோ எஃப்டி வாங்குறாங்க, எஃப்டிக்கு வாங்கிட்டு லோன் கொடுக்குறாங்க வட்டிக்கு.
சமூக கல்வி வசதியினை செயல்படுத்துவதன் மூலம் உற்பத்தி, பதனிடுதல், போக்குவரத்து, சேமிப்பு, தரம் பிரித்தல், விற்பனை போன்ற பணிகளையும் உறுப்பினர்கள் கொடுக்குறாங்க. சிறிய வகை நிறுவனங்கள் கூட்டுறவு கடன் அமைப்பு. சிறிய வகை நிறுவனங்களுடைய கூட்டுறவு அமைப்பு எப்படி இருக்குது? கடன் உத்தரவாத அமைப்புகள், அரசாங்க காப்பீட்டு கடன் அமைப்புகள், மக்கள் கடன் நிறுவனங்கள், மத்திய வணிக மற்றும் தொழில் கூட்டுறவுகள், சிறு தொழில் கடன் நிறுவனங்கள், பரஸ்பர வங்கிகள். ஸோ இதோட தான் முடியுது. அது வந்து ஜப்பானோடது. ஸோ ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.